श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे मीमहे च तत्राहद्यो दम्पती जगदाहम्पती ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे वेदान्तगुरुमुखार्चितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां मन्दिशीयसुमहार्गाम् श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवाहन्यां गोदामनन्य शरणं प्रपद्ये. போன வாரம் 26வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதுல 26வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ரங்கே தட்டித்குணவதோ ரமயைவ கோதே அப்படின்ற இடத்துல பெரிய பிராட்டிய மின்னலாகவும் அதுல வர கிருஷ்ண மேகம், கருப்பான மேகம் தானே ஜலம் வரும், மழை பெய்யும். அப்பேற்பட்ட கிருஷ்ணாம்புதஸ்ய கடிதா கிருபயா சுவிருஷ்டியா அப்படின்னு சாட்சாத் பகவானே அந்த மேகமாகவும் அவ ரெண்டு பேரும் மின்னல் மழை மேகம், அது மின்னல் வரைச்சு நமக்கு மழை பெய்யும். ரெண்டு பேருமா சேர்ந்து நமக்கு கிருபை அப்படின்ற மழையை பெய்கிறார். ஆனா அந்த மழை பெய்யும்னா அந்த மழை பெய்யும் போதுதான் தீர்த்தம் சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாச்சே. அதை நம்ம தேக்கி வச்சுக்கிற மாதிரி ஆண்டால் ஒரு நதியின் துவாம் அப்படின்னு நதியாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. எப்பயும் நம்ம தீர்த்தம் சாப்பிடுற மாதிரி. இப்ப கஷ்டத்துல இருக்கவனுக்கு தீர்த்தம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு பெரிய பாலைவனத்துல அவன் போயிட்டே இருக்கான், தீர்த்தமே கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா போக 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 ஒரு மின்னல் வருது. அப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம், மின்னல் வருதுன்னா மழை பெய்யும் அப்படின்ற ஒரு ஹோப். அதுவும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது கருப்பு மேகங்கள் தெரியறது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷம் வருது, மழை பெய்யறது, தீர்த்தம் சாப்பிடுறான். ஆனாலும் இந்த தீர்த்தம் இப்பதானே, நாளைக்கு இதே மாதிரிதான் நம்ம கஷ்டம் வருமா அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போகும்போது திடீர்னு பார்த்தா பெரிய நதி தெரியுது. அப்ப அவனுக்கு என்ன தோணும், இனிமேல் நம்மளுக்கு கவலையே இல்லை, இது பக்கத்திலேயே இருந்துடலாம், இந்த நதி போரும், எப்பயுமே நமக்கு கஷ்டம் போகும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அப்பேற்பட்டது பெரிய பிராட்டி பெருமாள் அனுகிரகத்தை விட ஆண்டாள் அனுகிரகம் இன்னும் வசதியாக சுவாமி தேசிகன் சொல்றேன். அதே மாதிரி ஸ்லோகத்திலையும் அதுக்கு முன் ஸ்லோகத்திலையும் பார்த்தோம், ஸ்ரீதேவி பூமாதேவி ரெண்டு பேரும் இருந்தாதான். பூமி பிராட்டி இல்லைன்னா பெருமாள் ஒரு பக்கமாக திரும்புவேர், நம்ம இப்பேற்பட்ட பாவம் பண்ணி வந்தானே அப்படின்னு. பெரிய பிராட்டியான தாயார் என்ன சொல்லுவா அப்படின்னா, அனுகிரகம் பண்ணணும், நம்ம குழந்தை தானே, தப்பு பண்ணா என்ன, தப்பு பண்ணாலும் அனுகிரகம் பண்ணணும் இப்படி சொல்றாளேன்னு இந்த பக்கம் திரும்பினா அங்க ஒருவேளை பூமாதேவி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பெருமாள் அப்படியே இந்த பக்கமாவே திரும்பிட்டு இருப்பேர் அப்படின்னு, நம்ம பக்கம் கட்டாட்சமே கிடைக்காது அப்படின்னு. ஆனா அங்க பூமி பிராட்டி இருக்கிறதுனால ஆண்டாள் தாயார் என்ன சொல்றா, நம்ம தான் பொறுத்துக்கணும், அதெல்லாம் தப்பே இல்லை அப்படிங்கிறா. அதனால அந்த இடத்துலயும் எவ்வளவு முக்கியத்துவம், ஆண்டாளுடைய முக்கியத்துவத்தை சுவாமி தேசிகன் இங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 27வது ஸ்லோகம், அதான் கடைசி ஸ்லோகம் 28, அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, அப்படி என்ன தாயாருக்கு நம்ம கிட்ட இப்பேற்பட்ட அனுகிரகம் அப்படின்னா காரணம் என்னன்னா, அம்மாவுக்கு குழந்தை கிட்ட இருக்கிற வாத்சல்யம் தானே. குழந்தை என்னதான் தப்பு பண்ணாலும் அம்மா வாத்சல்யத்தோட குழந்தை பரவாயில்ல, நம்ம குழந்தை தானே அப்படின்னு திருப்தியாவது ஏதாவது சொல்லி அனுகிரகம் பண்ணுவாளோ அதுதான். அப்படின்றதுனால இதுல என்ன பெரிய இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா தாயார் நமக்கு அனுகிரகம் பண்றா, காரணம் என்ன அப்படின்னா ஒரே காரணம் தான், நமக்கு எல்லாம் தாயார் அப்படின்ற ஒரே காரணம் தான் அம்மா அப்படின்னு. அத சொல்லும் பொழுது, ஜாதா பராத மகிமா அனுகம்பிய கோதே கோப்த்ரி யதி த்வமசி யுக்தமிதம் பவத்யாஹ வாத்சல்ய நிர்பரதயா ஜனனீ குமாரம் தன்யே நவர்தயதி தஷ்ட பயோதராபி அப்படின்னு. ஜாதாபராத மகிமா அப்படின்னு நம்ம எல்லாரும் யார் அப்படின்னா அபராதிகள். சுவாமி தேசிகன் நீங்க தன்னதான் சொல்லிக்கிறார், ஆனா இந்த ஸ்லோகம் நம்ம எல்லாரும் சொல்றதுனால நம்ம எல்லாருமே ஜாதாபராதர்கள். அப்பேற்பட்ட அபராதம், ஏன்னா பிறக்கத்துல இருந்து எல்லாம் பாவங்கள் பண்ணிட்டு இருக்கோம். முன் ஜென்மம்னா கேட்கவே வேண்டாம், இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அனுகம்பியகோதே, அனுகம்பா அப்படின்னாலும் கருணை. தயாசத்துக்கு நிறைய இடத்துல வரும் தயை அப்படின்னு. நம்ம கிட்ட தயையே காட்டுறா தாயார் கோதாதேவி. அபராதம் பண்ணா என்ன, ஆனா கருணையே காட்டின்னு இருக்காளே நம்ம கிட்ட அப்படின்னா கோப்திரி யதி. இந்த கோப்திரி என்ன ரட்சணம் பண்றது யாருன்னா கோதாதேவி தான், தாயார். துவமசி யுக்தம் இதம்பவத்யாக, அப்படி நான் எத்தனை தப்பு பண்ணாலும் வேற யார் வேணாலும் நடுவுல கோச்சிப்பா. ஆனா
உம்ம கிட்ட மட்டும் என்கிட்ட கோவமே இல்லைன்னா இது உமக்குதான் தகும், வேற யாருக்கும் இது தகாது. காரணம் ஏன்னா வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் அப்படின்னு, நீர்தான் ஜனனி, குமாரன் ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள இதுதானே. அப்ப ஜனனி அப்படின்னு சொல்றதுக்கும் மாதான்னு சொல்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜனனினா பெற்றெடுத்த தாய், 10 மாசம் வயிற்றுல பெற்றெடுத்த தாய் ஜனனின்னு சொல்லலாம், மாதான்னு சொல்லலாம். ஆனா ஒருவேளை அந்த பெற்றெடுத்த தாய் இல்ல, நம்மள வேற ஒருத்தர் வளர்க்குறான்னா அவளையும் மாதான்னு சொல்லலாம், ஜனனின்னு சொல்ல முடியாது. அது ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம். நமக்கு அம்மா அப்படின்னு தமிழ்ல சொல்லிடுறோம், சம்ஸ்கிருதத்துல 2 இடத்துல சொல்றான், ஜனனி மாதா. ஜனனிய மாதான்னு சொல்லலாம், ஆனா பெற்றெடுத்த தாயை மட்டும்தான் ஜனனின்னு சொல்ல முடியும். வளர்த்த தாயை மாதான்னு சொல்லலாம், ஆனா ஜனனின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த பூமியில தானே அத்தனை ஜீவராசிகள், நம்ம எல்லா மனுஷர்கள் எல்லாரும் பிறக்கிறதுனால நமக்கு ஜனனி. குமாரம் குழந்தைகளை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வாத்சல்யம் கொட்டி கிடக்கிறது. அந்த குழந்தைக்கு, அம்மாவுக்கு குழந்தைகிட்ட இருக்கிற அந்த பரிவுன்றதுதான் வாத்சல்யம் அப்படின்னு. அதனாலதான் பூமி பிராட்டி பூமியை ஹிரண்யாக்ஷன் எடுத்துட்டு போனாலும் அதை வராகர் ரட்சிச்சு காப்பாத்துறாரு. பூமியை தன்னுடைய முகத்து அந்த இரண்டு அந்த கோர பல்லால எடுத்துட்டு நிப்பாட்டுறாரு. அது நிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கடினம். ஏன்னா பூமி எப்பேற்பட்டது, அதுல இருக்கிற ஒரு ஜீவராசிகளும் குலுங்காம அசங்காம கொஞ்சம் அசங்கினாலும் எல்லாம் ஆகும். ஆனா கூட பூமி பிராட்டி அந்த தாயார் என்ன சொல்றான்னா, அது எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்து காப்பாத்தினா கூட சொல்றாரு, உமக்கு என்ன காப்பாத்துறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, எனக்கே தெரியும் நீர் வருவேர் அப்படின்னு. ஆனா என்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரையும் எப்படி ரட்சிக்க போறீங்கோ அப்படின்னுதான் புராணத்துல கேட்கலாம். என்னுடைய குழந்தைகள், நம்ம எல்லாமே குழந்தைகள். அப்ப அவளுக்கு ஒரு லகுவான உபாயம் சொல்லும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவா அழகா சொல்லுவா, சூக்கரன் சொன்ன சுக்கரோபாயம் அப்படின்னு. ஒரு லகுவான உபாயம் அப்படின்னா, லகு உபாயம்னா சுலபமான உபாயம். இந்த பூமியில இருந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு கஷ்டப்படாம சாஸ்வதமாக இருந்து வைகுண்டத்துல கைங்கரியம் பண்றதுக்கு உபாயம் அப்படின்னா பக்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என் குழந்தைகளுக்கு அது கஷ்டம், பக்தி யோகம் எல்லாம் பண்றது இல்ல, சுலபமான ஒரு உபாயம் சொல்லணும் அப்படின்னு தாயார் கேட்கிறார். அப்ப பகவான் சொல்றார், அதனாலதான் சூக்கரன் அப்படின்னா வராகம் அப்படின்னு. வராகம் இன்னொன்னு சுக்கரோபாயம்னு சொன்னா அது இன்னொன்னு அர்த்தம் என்னன்னா சுலபமான உபாயம் அப்படின்னு. வராகன்னு சொன்னா சுலபமான உபாயம் அப்படின்னு. அதுங்கதான் கடைசியில சரம ஸ்லோகம் சொல்லும் பொழுது சரணாகதியையே வராகன் எடுத்து சொல்றேன். அப்பேற்பட்ட இந்த உபாயத்தை நம்ம முதல்ல அந்த சரணாகதி சொன்னது வராகாவதாரத்துலதான் அங்க தாயார் கேட்டு சொல்றான். அப்ப குரு சிஷ்யனுக்கு சொல்றது ஒரு பக்கம், ஒரு அம்மா அப்பா ஜெகத்பிதா ஜெகன் மாதா 2 பேரும் சேர்ந்து பேசுறாங்க. என்ன, உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் குழந்தைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே. அதனால இப்பேற்பட்ட ஆச்சரியமா சொல்றேன். அப்போ எப்பயுமே பெருமாளுக்கு கூட நிகிரகம் அப்படின்றது ஒண்ணு உண்டு, தப்பு பண்ணவாளுக்கு தண்டனை அப்படின்னு. பகவான் சிருஷ்டி பண்ணச்சே கூட முதல்ல நரக்கத்தை தான் படைக்கிறார், அப்புறம்தான் பூமி. ஏன் அப்படின்னா, பிறந்த அங்க பாவம் பண்றவாளுக்கு ஒரு இடம் வேணும், தண்டனை கொடுக்கணும், அந்த தண்டனையினாலதான் அவா நல்லவா ஆவா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. ஆனா தாயாருக்கோ எப்பயுமே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அதனால வாத்சல்யம். அது சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சொல்றது என்னன்னா, தன்யேன வர்தயதி தஷ்ட பயோதராபி அப்படி. ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா பால் கொடுத்துட்டு இருக்கச்சு அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கடிச்சிடும். அது பல்லு வர குழந்தையா இருந்தா கடிச்சிடும். அப்ப அது கடிக்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பால் குடுத்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கடிச்சதுன்னா ஸ்தன்யபானம் பண்ணும் பொழுது எவ்வளவு அது துட்டிச்சிருவா. ஆனா கூட எந்த ஒரு தாயும் ஐயோ இவன் கடிக்கிறான், இனிமேல் நான் இவனுக்கு பால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது இல்லையா. அதை வலியை பொறுத்துண்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் குழந்தை பாவம் பசிக்க போறதே அப்படின்னு எப்படி பால் கொடுக்குறாளோ அப்படிதான் இந்த தாயாருடைய அனுகிரகம் நமக்கு. அப்படி ஸ்தன்யேன வர்தயதி தஷ்டபயோதராபி அப்படின்னு, உன்கிட்ட அபராதம் பண்ணாலும் அதை பொறுத்துண்டு எமக்கு அனுகிரகம் பண்ற அப்படின்றதுதான் இந்த இடத்துல விசேஷமாக ஏற்பட்ட உதாரணத்தை எடுத்து சொல்றேன். அப்படி தாயார் நம்ம கிட்ட எப்பயுமே அந்த வாத்சல்யத்தோட இருக்கா அப்படின்றதுனால இந்த தாயாரை விட்டா என்ன நமக்கு அப்படின்னு. அதான் நம்ம திருவாடிப்புற உற்சவம் எல்லாம் நம்ம இருக்கோம். அப்படி அந்த இதுல ஆண்டாளுடைய வைபவம் அப்படின்றது எப்படி நம்ம
அந்த சொல்றச்சு அதுக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லச்சு அவர் சொல்றாரு இல்லையா, பெருமாள் கூட வந்து மேகம் அப்படிங்கிறது. ராமகிருஷ்ணா அவதாரத்திலையும் புராணத்திலையும் சொல்லும்பொழுது ராமகிருஷ்ணா அவதாரத்தையும் மேகம் அப்படின்னு தான் சொல்றது. ஏன்னா ராமனையோ கிருஷ்ணரையோ அவர் அவதாரம் பண்ணும் பொழுது இருந்த மக்கள் தானே பார்த்து அவருடைய சேவிக்க முடிஞ்சு சந்தோஷப்படுறான். ஆனா இன்னைக்கும் நம்ம வந்து ராமகிருஷ்ணா அவதாரத்தை சேவிக்கிறோம்னா ரெண்டு விதமா. ஒண்ணு கதையை கேட்டு ராமாயணத்தை படித்து, இன்னொன்னு அர்ச்சா திருமேனியில பகவான கோவில்ல சேவித்து, இப்படி ரெண்டு விதமாக நமக்கு அப்படின்னு கேட்டும் பார்த்தும் ரெண்டுமே அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. இந்த ராமகிருஷ்ண அவதாரத்துல இருக்கிறவா கூட ரொம்ப கிட்ட இருந்தவா இருக்கலாம், ஆனா தூரம் இருந்தவா ஏதோ ஒரு வாட்டி தான் பகவான் சேவிச்சிருப்பா. ஆனா அர்ச்சா ரூபத்துல இருக்கும்போது நமக்கு எப்படி அனுகிரகம் பண்றாரு அப்படின்னு தெரியும். அந்த மாதிரிதான் ஆண்டாள் தாயாரும் நமக்காக அவதாரம் பண்ணி, அதுவும் ஆழ்வார்கள்ல 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஆழ்வார் ஸ்திரீ அப்படின்னு பார்த்தா ஆண்டாள் தான். அதுலயும் என்னன்னா தாயாராக இருக்கா. மற்ற வாழ்க்கெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இதே ஸ்லோகத்திலே சொல்லும் பொழுது நம்ம சொன்னோம், தாயாருக்கு மின் அவதாரம் பண்ண ஆழ்வார்கள் எல்லாம் அண்ணா அப்படின்னா, அதுக்கப்புறம் பிறந்தவர்கள் எல்லாம் தம்பி அப்படின்னா 10 பேர் அண்ணா தம்பி. தாயார் 1 11, 12வது தன்னுடைய தந்தையான பெரிய ஆழ்வார். இப்படிதான். அப்படி அந்த ஆழ்வார்களிலே செல்ல ஒரே பெண்மணியாக இருந்தான்னா அப்ப எவ்வளவு செல்லம் அண்ணா தம்பி இதுல. அந்த தாயாரை எப்படி சொல்றேன்னா, தாயார் அப்படின்னு ஸ்தன்யேன வர்தயத்து தஷ்ட பயோதராபி அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு சமம் அப்படின்னு இல்லை, ஜெகன்மாதா. நம்ம அம்மா நமக்கு அம்மா, ஆனா இந்த லோகத்துக்கே அம்மா அப்படின்னு. அதுதான் பாஷ்யக்கார் கூட கத்தியத்திரயத்துல பெரிய பிராட்டியை சொல்லும் பொழுது முதல்ல சொல்றது என்னன்னா, ஜெகன் மாத்தரம், ஜெகத்துக்கே மாத்தா, அது பெருமைதான். ஆனா அடுத்து என்ன சொல்றேன்னா அஸ்மன் மாத்தரம், என்னுடைய அம்மா அப்படின்னு. என்னுடைய தந்தை ராஜாவாக இருக்கலாம், அது ஒரு பக்கம், ஆனா எனக்கு அப்பா. அந்த மாதிரிதான் அப்பேற்பட்ட ஜெகத்பிதா அப்படின்றவர், இந்த லோகத்திலேயே சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்றவர், எல்லாருக்கும் பகவான் அப்படின்னு இருந்தா கூட எனக்கு பகவான் அப்படின்னு அது எவ்வளவு ஒரு ஆசையோ, அதே போலதான் தாயாரும் அப்பேற்பட்ட எனக்கு அம்மா அப்படின்றதுனால அந்த குழந்தைக்கு இதுவா அப்படின்னு நிகராக நமக்கு நம்மளை நினைச்சு, அதனாலதான் அந்த வராகன் சொன்ன உபாயம் அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டீங்களா, வராகன் உபாயம் கொடுத்தேரே அப்படின்னு சொல்லிடாம, ஏன்னா சொல்லும் பொழுது கேட்டு பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப சந்தியாவந்தனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சொன்னா கஷ்டம். இப்போ ஒண்ணுமே இல்லை, சேவிச்சு அபிவாதியை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சேவிச்சுட்டு அப்படியே சொல்லிடு அபிவாதியே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா, பண்ணி காட்டணும். பெரியவா பண்ணி சேவிச்சு அவ எப்படி குனிஞ்சி அந்த கையை வச்சு நம்ம அபிவாதியை சொல்றாலும் அதை பண்ணும் பொழுது அதை பார்த்து நமக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். அதனால தாயார் வந்து வராகன் கிட்டேந்து கேட்ட ஒரு விஷயத்த பிற்காலத்துல தான் ஆண்டாளாக அவதாரம் பண்ணி நமக்கு திருப்பாவை அந்த அந்த மார்கழி மாசத்துல அந்த விரதத்தை இருந்து காட்டுறா இல்லையா, அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி பெருமாள் பிராட்டியோட ஆண்டாள் இப்படி நமக்காக அனுகிரகம் பண்றா, அந்த அனுகிரகம் அப்படின்னு. அப்ப பெருமாள் சன்னதிக்கு நம்ம போறோமே, இவ்வளவு பாவம் பண்ணி போறோமேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அம்மாவுக்காக தான். அதுல பல உதாரணங்கள் சொல்றான். அதுல ஒரு உதாரணம் பார்த்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆத்துல அம்மாவே கூட ஒரு நாள் என்னடா இப்படி தப்பு பண்ணிட்ட அப்படின்னு திட்டினா, அப்பா திட்டினவன பையனுக்கு என்ன இங்கதானா, நான் வெளில போறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு மடத்திண்ட போய் உக்காந்தானா. நான் ஆதுக்கு போனாதான் சாப்பாடா, நான் எங்க வேணா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம். ஆனா அங்க போனா ஒரு மடத்துல போனா எத்தனை நாள் தான் நமக்கு சாப்பாடு போடுவான், 1 நாள் 2 நாள் போடுவான், அதுக்கு மேல யார் போடுவா. ஆனா ராத்திரி இவன் போறான், ஆனா அந்த இடத்துலயும் அம்மா சொல்லி அனுப்புறாளாம், அவங்கிட்ட வந்து பாவம் என் குழந்தை வருவான் அப்படின்னு ஏதோ ஒரு துட்டை கொடுத்து நீ அவனுக்கு குழந்தைக்கு சாதம் போடு அப்படி. நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிடாது, அப்புறம் சாப்பிடாம போயிடுவான் அப்படின்னு. நல்லா சாப்பிட்டுட்டீங்க வந்து என்ன, எனக்கு என்ன எங்க போனாலும் சாதம் கிடைக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா கடைசியில என்னன்னா அம்மா தான் அப்படின்னு. அவன் எங்க இருந்தாலும், நம்ம வேற ஒரு ஊர்ல இருந்தாலும் தாய் அம்மாவானவள் நமக்கு எப்ப சாப்பிட்டானோ குழந்தை அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கா இல்லையா, அதுதான் அப்பேற்பட்ட வாத்சல்யம். அந்த அனுகிரகம் நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணா கூட அதை க்ஷமிச்சு பொறுத்துன்னு நமக்கு அனுகிரகம் பண்ற தாயார் அப்படின்னு. 28வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம், அதுக்கு 29வது பலசுருத்திய சொல்லக்கூடிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல 28வதுல சதமக மணி நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபர நமிதா அங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துஹு அலகவினிஹிதாபிஷ்ரக்பிரா கிருஷ்ணநாத விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ அப்படின்னு சதமக மணி நீலா, அப்பேற்பட்ட நீல கல்
அப்பேற்பட்ட அந்த நீளமா பிரகாசிக்கக்கூடிய கல் போல தாயார் வந்து பிரகாசமாக இருக்கா. அப்பேற்பட்ட திருமேனி இந்திரமணி போலே அப்படின்னு இருந்தா கூட பகவான் பக்கத்துல இருக்கும் பொழுது பகவானுக்கே பிரகாசம் அப்படின்னா பக்கத்துல தாயார் இருக்கிறதுனாலதான். அதனால பகவானுக்கே பிரகாசத்தை கூட்டக்கூடியதான அப்பேற்பட்ட ஒளி தாயாருடைய ஒளி. அப்புறம் சாரு கல்ஹாரஹஸ்தா அப்படின்னு நெய்தல் அப்படின்ற ஒரு புஷ்பத்தை கையில வச்சுட்டு இருக்கா. அழகான புஷ்பம், சாருன்னா அழகான, கல்ஹார அப்படின்ற ஒரு புஷ்பம். அதுல என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட ரிக்வேதத்திலேயே நிறைய தேவதைகளை சொல்லியிருக்கு. இந்த தேவதைகள்ல பல தேவதைகள், ஆண் தேவதைகளும் இருக்கா, ஸ்திரீ தேவதைகளும் இருக்கா. எந்த ஒரு தேவத்தை எடுத்துட்டாலும் ரூபம், கையில ஆயுதம் இருக்கும். பகவானுக்கே ஆயுதங்கள் இருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு தேவத்தை, ஸ்திரீ தேவத்தை எடுத்துட்டாலும் அவளுக்கு ஆயுதம் இருக்கு. ஆனா ஆயுதமே இல்லாத புஷ்பம் மட்டுமே கையில இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவா ரெண்டே தேவத்தை தான் தாயார், ஸ்ரீதேவி பூமாதேவி தான். எங்கேயாவது பிராட்டி கையில ஆயுதத்தோட நம்ம பார்த்துருக்கோமா? இல்லவே இல்லை. ஏன்னா அவளுக்கு நிகிரகம் அப்படின்றதே ஒண்ணு தெரியாது. அந்த புஷ்பம் அப்படின்றதே நமக்கு அனுகிரகம் பண்ண மட்டுமே தான். அது பெரிய பிராட்டியாக இருந்தாலும் சரி, ஆண்டாளாக இருந்தாலும் சரி, எந்த திவ்ய தேசத்திலையும் ஒரு ஆயுதமே இல்லாத அந்த புஷ்பம், அந்த புஷ்பமே தான் ஆயுதமா. அப்படின்னா என்னன்னா அந்த ஆயுதமே வேண்டாம். எப்பேற்பட்டவாளுடைய மனசையும் மாற்றி நல்வழியில கொண்டு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய, அதனால அவளுக்கு அப்பேற்பட்ட ஆயுதமே தேவையில்லை. பகவானுக்கு ஆயுதம் எதுக்கு அப்படின்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தத்துக்கு, துஷ்டால நிகிரகம் பண்ணிதான் ஆகணும். ஆனா இங்க யாரு எல்லாரும் அந்த துஷ்டர்கள் கூட இவாளுடைய இதுல தானே அவளையும் மாத்தணும் அப்படின்றதுனால ரெண்டு தாயார் கையில மட்டும் இங்க எங்கேயுமே ஆயுதங்கள் இல்லை. அதனால அப்பேற்பட்ட அந்த புஷ்பத்தோடு ஸ்தனபரநமிதா ஆங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துகு அப்படின்னு தன்னுடைய அழகினாலே அந்த பகவானியே தன்கிட்ட வசீகரித்து இருக்கக்கூடிய தாயார் சாந்திர வாத்சல்ய சிந்துகு. நம்ம கிட்ட என்னன்னா வாத்சல்ய சிந்துகு, சிந்துகுன்னா கடல். அப்பேற்பட்ட வாத்சல்ய கடலோட இருக்கா நம்ம கிட்ட. பகவானையும் தன் கைவசம் வச்சுட்டு இருக்கான். அதனால அலகவினிஹிதாபிஷ்ரக்பிரா கிருஷ்ணதாதா அப்பேற்பட்ட அந்த தன்னுடைய புஷ்பத்தினாலே அப்படின்னு சூடி கொடுத்த மாலையினாலே கிருஷ்ணனையே கட்டி போட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, கட்டி போட்டிருக்கானா என்னன்னா தான் சொல்றதெல்லாம் பகவான் கேட்கிறான். என்ன சொல்றான்னா தாயார் நம்மளை மட்டும் ஆட்டி படைக்கல, பகவானே என்ன அப்படின்னா பகவான் கூட நம்மளுக்கு நிகிரகம் பண்ணணும்னு பொழுது இல்ல, பண்ணக்கூடாதுன்னு போது தாயார் சொல்றதை கேட்கிறான் இல்லையா. எப்பேற்பட்ட மகாராஜா ஒருத்தர் சொல்லி கேட்கிறான் அப்படின்னா அவ வந்து இவாளை வந்து ஆட்டி படைக்கிறான்னு சொல்றான் இல்லையா. அதனால அப்பேற்பட்ட பெருமாளே லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கும் பகவான் தாயார் சொன்னா கேட்கிறான் அப்படின்னா அந்த அப்பேற்பட்ட அந்த மாலையினாலே அப்படி வசீகரித்து தன்னையும் ஆட்டி பக்த ரட்சணங்கள் அந்த குழந்தைகள் அத்தனை பேரையும் ரட்சிக்கிறான். அப்போ விலசித்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா அப்படின்னு ஹிருதி அப்படின்ற போது அப்பேற்பட்ட தாயார். இது வந்து தியான ஸ்லோகம் அப்படின்னு எப்பேற்பட்ட தியான ஸ்லோகம் சொல்லும் பொழுது அந்த பெருமாளை நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும் இல்லையா. எப்படி அது அச்சா திருமேனியோ விபவா திருமேனியோ எப்படி சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதான் சொல்லும்போது அந்த மாதிரி தாயார் அப்படின்னா அப்பேற்பட்ட சத்தமக்க மணி நீலா, அப்பேற்பட்ட நீல கல்லாக ஒளியோடே பெருமாளுக்கும் ஒளித்தரா மாதிரி அந்த புஷ்பத்தோட அந்த ஆச்சரியமா தன்னுடைய அழகினாலே பகவானையும் மயக்கிற மாதிரி நம்மளுக்கும் தன்னுடைய திருமுக மண்டலத்தை பார்த்த உடனே ஆண்டாள் இன்னைக்கு சேவிச்சா. நேத்திதான் அந்த உற்சவத்துல இருந்து ஆண்டாள் ரங்கமன்னார் பக்கத்துல இருக்கும்போது சேவிச்சா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஒரு பக்கம் அந்த பெருமாள் கூட தாயார் முன்னாடி ஒண்ணுமே இல்லாத இருப்பார். அப்படி நமக்கும் அப்படியே வாத்சல்யம் பண்ற மாதிரி அப்பேற்பட்ட அந்த திருமேனி செவிச்சுட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட அபிலசித்த ஹிருதி கோதா அப்படின்னு நம்மளுடைய ஹிருதயத்துல எப்பயுமே விகசித்து பிரகாசித்து இருக்கணும். யார் அப்படின்னா விஷ்ணு சித்தாத்மஜானஹா அப்படின்ற போது பெரியாழ்வாருடைய குமாரியான அப்பேற்பட்ட ஆண்டாள் நம்மளுடைய ஹிருதயத்துல எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு இந்த தியானம் பண்ணிக்கிறேன். அந்த தியான ஸ்லோகத்துல அந்த பெருமாளை நினைச்சு அந்த பெருமாள் எப்படி இருப்பா அப்படின்றது இல்லையா, அந்த மாதிரி தாயார் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹிருதயத்துல எப்பயுமே இருக்கட்டும் அப்படின்னு தாயார் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு நமக்கு தியானம் பண்ணு. அந்த மாதிரி பத்மினி பத்மஹஸ்தே அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பயுமே தாயார் பெரிய பிராட்டி எப்படி தன்னுடைய தாமர புஷ்பத்தோட இருப்பாளோ அதே போலதான் கோதா பிராட்டியும் தன் கையில புஷ்பத்தோடையே இருப்பா அப்படின்னு. இதுல என்னன்னா
இந்த கோதாஸ்துதியுடைய ஆரம்ப ஸ்லோகத்துல ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லின்னு ஆரம்பிச்சேன். விஷ்ணு சித்தன் அப்படின்ற பெரியாழ்வாருடைய பெருமையை எடுத்து அப்பேற்பட்ட அவருக்கு அவதரித்த அப்படின்னு ஆரம்பிக்கச்சு, அதே போல முடிக்கச்சையும் விஷ்ணு சித்தாத்மஜானஹா அப்படின்னு முடிக்கிறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் தியான ஸ்லோகம். இதுதானே கடைசி ஸ்லோகம். ஆரம்பமும் முடிவும் விஷ்ணு சித்தன் அப்படின்ற பெரியாழ்வாருடைய மங்களாசாசனமே. காரணம் என்ன அப்படின்னா, அதுல நாச்சியார் திருமொழியை நம்ம பார்த்தாலே தெரியும். ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, பற்றபிரான் கோதை சொன்ன வேயர் புகழ் வில்லிபுத்தூர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கும் பொழுதெல்லாம் முடிக்கச்ச பெரியாழ்வார சொல்லி அவர் ஏன்னா குழந்தையிலிருந்து வளர்க்கச்சே கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் சொல்லி வளர்க்கிறார். எப்படின்னா அவதாரம் பண்ணிட்டா எல்லா அவதாரத்திலயும் எப்படி இருக்குன்னா, ராமர் அவதாரம் பண்ணேர், அதுக்கப்புறம் சீதா கூடவே அவதாரம் பண்ணான்னு இருக்கு. ஒவ்வொரு அவதாரமும் அப்படிதான். தாயாரும் உடனே அவதாரம் பண்ணிடுவா. கிருஷ்ணன் அவதாரம் பண்ணே ருக்மிணி அவதாரம் பண்ணாங்க. ஆனா இங்க எப்படின்னா ஆண்டாள் அவதாரம் பண்றா, குழந்தைகளுக்காக அவதாரம் பண்றா. அதுக்கு முன்னாடி பெருமாள் அவதாரம் ரங்கநாதன் அச்சாவரூபமாக இருக்கிற அவ்வளவுதான். அப்போ ஆண்டாள் அவதாரம் பண்ணும்பொழுது எப்படின்னா, இப்போ பெருமாள் அவதாரம் பண்ணி தாயார் அவதாரம் பண்ணா அது வேற. தாயார் அவதாரம் பண்ண உடனே பெருமாளை வந்து எப்படி அவ பெருமாள் உடைய தன் பெருமாளை கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அப்ப எங்க ஆயர்பாடியில மதுரையில அங்கெல்லாம் போய் அவதாரம் பண்ணணுமான அவசியமே இல்லை. அப்ப என்னன்னா ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சா அப்போ பகவத் சம்பந்தம் தானா கிடைச்சிரும் அப்படின்றதுனால இங்க பெரியாழ்வார் தந்தை அப்படின்னா கூட இங்க வந்து என்னன்னா ஆச்சாரியனாகவும் இருக்கு. குழந்தையிலிருந்தே கண்ணனுடைய கதையெல்லாம் சொல்லி வளர்த்ததுனால ஆச்சாரிய ஸ்தானமும் எப்ப இப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமரான பெரியாழ்வாருடைய இதுல நம்ம பிறந்து அவர்கிட்ட வளர்ந்துட்டா தானா பகவத் சங்கல்பம் பகவான் வந்து நம்ம அடைஞ்சிடலாம். ரொம்ப சுலபம். ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம பகவத் சம்பந்தத்துக்கு நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. அதனால நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்னா ஆச்சாரிய சம்பந்தத்தை தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் பகவத் சங்கல்பம் தாரா கிடைச்சிட போறது. அப்போ அப்பேற்பட்ட ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கிறான். அப்ப பெரியாழ்வார் இது பண்ணி அவருக்கு நான் குழந்தையாக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு அவருடைய தோட்டத்துல அவதாரம் பண்றா இல்லையா. அதுல இருந்து அந்த எல்லா இடத்துலயும் சொல்லிக்கும் பொழுதும் பற்றபிரான் கோதை சொன்னேன் அப்படின்னு. ஆழ்வார்கள்லயே நம்ம வந்து இந்த ஆழ்வார் வசத்தி இந்த ஆழ்வார் இவரோட வசத்தின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லிடவும் முடியாது. அப்படி சொன்னாலும் அது நம்மளுடைய அஜ்ஞானத்தினாலதான் சொல்றோம். எல்லாருமே ஆழ்வார் சமம். ஆனா அதுலயும் நம் பெரியோர்கள் ரெண்டு ஆழ்வார ரொம்ப முக்கியமா சொல்றார். ஒண்ணு ஆண்டாள், ஒண்ணு மதுரை கவி. ஏன்னா ஆண்டாள் நம்மாழ்வார் ரெண்டாகவும் இருக்கார். அவர் ஆழ்வார் கோஷ்டியிலையும் இருக்கு, ஆச்சாரிய கோஷ்டி அப்படின்னு எடுத்திருந்தாலும் லட்சுமிநாத சமாரம்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. லட்சுமிநாதனான பகவான், அடுத்தது லட்சுமி, அடுத்தது விஸ்வசேனர், அடுத்தது நம்மாழ்வார், அப்புறம் உய்ய கொண்டார் அப்படின்னு நாத்தமுனிகள் உய்ய கொண்டார்னு நம்ம சம்பிரதாயம். அப்ப நம்மாழ்வார் ஆச்சாரிய கோஷ்டியிலையும் இருக்கார். அதே மாதிரி ஆழ்வார் கோஷ்டியிலும் எப்படி இருக்காரோ ஆண்டாள் ஆழ்வார் கோஷ்டியிலையும் இருக்கா. அதுக்கப்புறம் தாயார் கோஷ்டியிலையும் இருக்கா. பெரிய பிராட்டி, பூமி பிராட்டி, நீலா பிராட்டி, அதுலயும் அந்த கோதாதேவியினுடைய பூமி பிராட்டியுடைய அம்சமாகவும் இருக்கா. அதனால ரெண்டு இதுவாகவும் இருக்கா. அதை காட்டிலும் என்ன அப்படின்னா பெரியவர்கள் சொன்னது என்னன்னா ஆச்சாரிய சம்பந்தத்தை மற்றவாள்லாம் பகவானை பிடிச்சிருந்தா இவா ரெண்டு பேர் மதுரை கவி என்ன சொன்னார், வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனன் அருளேன்னு பகவான் கூட அப்புறம்தான் ஆச்சாரியன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்மாழ்வார பிடிச்சிருந்தார். அதனால அவருடைய பிரபந்தம் இன்னைக்கு வந்து அவர் மங்களாசாசனம் பண்ணது எந்த பெருமாள் அப்படின்னு கேட்டேன்னா அவர் எந்த பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணல. அவர் தன்னுடைய நம்மாழ்வாரை மட்டுமே தான் அவர் மங்களாசாசனம் பண்ணார். ஆனா நம்ம சொல்லும் போது சொல்லிக்கலாம், நம்மாழ்வார் எந்தெந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணேரோ அத்தனை மங்களாசாசனம் மதுரை கவியும் பண்ணியிருக்காரு. காரணம் என்னன்னா மதுரை கவிகளுக்கு தானே அவர் அந்த பிரபந்த பாசுரங்களை சொல்லிட்டே வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து அனுபவிச்சதுனால அவர் ரெண்டு பேருமே சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணு சொல்லிக்கிறார். அவர் வந்து மொத்தம் நம்மாழ்வார் மட்டும்தான். அது 4000 திவ்ய பிரபந்தத்திலே சேர்ந்து இருக்கு. அதே போலதான் ஆண்டாலும் பார்த்தா தன்னுடைய மொத்தம் தான் சொல்றா, எனக்கு இத பேர்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுதுன்னா காரணம் பற்றபிரான் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லியே சொல்றதுனால பற்றபிரான் கோதை சொன்ன அவர் சொல்லி அதை நான் ஒரு கிளிப்பிள்ளை பழக்கி வைத்தா போலேன்னு சுவாமி தேசிகன் சொல்றேன் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு எல்லாம் எங்க அப்பா தான். அவர் சொன்னதை நான் சொல்றேன். பகவானை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு ஊர்ல அத்தனை பேர் கேட்கிறா. என்னப்பா குழந்தையிலேயே போய் ஆண்டாள் கிட்ட கேட்கிறா, என்ன யாரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நான் வந்து பகவானை கல்யாணம் பண்ணிக்க போறேன் எல்லாம் சிரிக்கிறான். இப்ப கூட தானே இப்ப நம்ம பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எல்லாரும் சிரிப்பா இல்லையா. இது என்ன இது
ஒரு சில பேர் பெரியாழ்வார்கிட்டயே சொல்றான், இப்படி பொண்ணை இப்படி வளர்க்காதீங்க, நாளைக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னா. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் பெரியாழ்வார் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லல. நல்ல பக்தி பண்ணா பகவான் கிடைச்சிருவான் அப்படின்றது. அதனாலதான் வாரணம் 1000. ஒரு பெண்ணுக்கு என்னன்னா அப்பா கொடுக்கிற அந்த பலம், அது வாரணம் 1000. 1000 யானை சமம் அந்த பலம். உன்னால முடியும் அப்படின்னு, உன்னால பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டமான கஷ்டம். அது பெரியாழ்வாருக்கே தெரியும் எப்பேற்பட்டவன் அவன் அப்படின்னு. ஆனா சொல்றாரு, பக்தியில பகவான சுலபமாக சாதிச்சுக்கலாம். அதனால ஆச்சாரியன் பக்கத்திலேயே இருந்ததுனால ஆண்டாளுக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. பெருமாளே வந்து பெண் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட பக்தி. அதனாலதான் இன்னைக்கும் பார்த்தா அதுக்கப்புறம் என்னன்னா, எப்ப கல்யாணம் பண்ணிட்டாலும் அப்ப பெருமாளுடைய தாயார் கோஷ்டியில சேர்ந்ததுனால இன்னைக்கும் பார்த்தா நிறைய ஆண்டாள் கல்யாணத்துல பெரியாழ்வார் கீழே இருந்து அவர் முன்னாடியே அந்த கல்யாணம் நடக்கும். பெரியாழ்வாரே பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நிறைய திவ்ய தேசங்கள் அப்படிதான். அப்படி அதனால என்னன்னா, அந்த தாயார் எப்பயுமே தன்னுடைய ஆச்சாரியனை சொல்லிக்கிறதுனால அந்த ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இங்க நமக்கு தெரியுது. அதனால எப்படி ஆண்டாளுடைய அனுபவம் என்னவோ அதுதானே சுவாமி தேசிகன் அப்படியே எடுத்து சொல்லணும். அதுதானே அவளுக்கு பிடிக்கும். நம்ம ஒருத்தரை பத்தி சொல்லும் பொழுது அவளுடைய அனுபவத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அவருக்கு இப்ப நம்ம ஆச்சாரியனை பத்தி அடியன்னு கொஞ்ச நாள் பேச சொல்லலாம்னா, எங்க ஆச்சாரியனுக்கு ஒருவேளை திருவேங்கடமுடியான் பிடிக்கும் அப்படின்னா அது திருவேங்கடமுடியானை பத்தி கொஞ்சம் அதிகமா பேசுறது அவருக்கு எவ்வளவு அழகாக இருக்கு. அந்த மாதிரி அந்த ரங்கநாதனையோ பெரியாழ்வாரையோ சேர்த்தே சொன்னாதானே ஆண்டாள். அது இல்லாம 2வது ஸ்லோகத்திலே சொன்னேன், ஆண்டாளுடைய அனுபவத்தை ஒரு சாதாரணமானவன் ஒருத்தன் எப்படி சொல்லிட முடியும்? ஆண்டாளுடைய அனுகிரகம் இருக்கணும். அதனால ஆண்டாளே அனுகிரகம் பண்ணி வந்த ஸ்லோகத்தினால அப்ப ஆண்டாளுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுண்டு ஆண்டாளே தானே சொல்றோம். அப்ப ஏற்பட்ட இதனால அந்த ஆரம்பமும் முடிவுமே அந்த விஷ்ணு சித்தாத்மஜானகான்னு முடிக்கிறார். அப்பேற்பட்ட தாயார், அந்த தாயார் எப்பயுமே என்னுடைய ஹிருதயத்துல இருந்து தாயாரும் பெருமாளுமாக என் ஹிருதயத்துல இருந்து பிரகாசிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையாகவும் ஸ்லோகமாகவும், இது தினமும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாகவும், நமக்கு நித்யானுசந்தான ஸ்லோகமாகவும் நமக்கு சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஒரு இதுக்கு அடுத்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி. சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர பாட்டத்துல கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதியாக அமையும். இதி விகசித பக்தே ருத்திதாம் வெங்கடேஷாத் பகுகுணரமணீயா வக்தி கோதா ஸ்துதிம் யஹ சபவதி பகுமான்ய ஸ்ரீமதோ ரங்கபர்த்துஹு சரண கமல சேவாம் சாஸ்வதீம் அப்யுபைஷ்யன் அப்படின்னு சுவாமி தேசிகன் வெங்கடேஷாத் அப்படின்னு தன்னுடைய வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிக்கிறே. தன்னுடைய திருநாமமே வெங்கடநாதன் அப்படின்னு. அதனால இதி விகசித பக்தே அப்படின்னு இப்படியான இப்பேற்பட்ட 28 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள் இதி விகசித பக்தே, ஒரு பக்தியோட பக்தியின் பெருக்கினாலே அந்த பக்தி அளவில்லாத பக்தி அப்படி வெளியில அது ஒரு ஸ்லோகமாக சுவாமி தேசிகன் அதை தொடுத்து கொடுக்கிற மாதிரி வந்தது. அப்படி ரசித்த இந்த இப்பேற்பட்ட ஸ்லோகம் பகுகுணரமணியாம், பல குணங்கள் தாயாருடைய அற்புதமான குணங்கள் எல்லாம் சொல்லி ரமணீயாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் அந்த தாயாருடைய குணத்தை சொல்றதுனாலே அப்பேற்பட்ட ரம்யமாக ரமணீயமாக பெருமையாக இருக்கு. எப்படி ஆண்டாள், ஏன்னா அது சொல்றது இல்லையா, ஆண்டாளுடைய அனுகிரகத்தினாலே வந்தது. இது ஆண்டாளே தான் ஹிருதயத்துல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு. எப்படி தயாசதகத்துல சொல்லும் பொழுது வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாதகா அப்படிங்கிறது. என்னன்னா ஒரு வீணையை வாசிக்கும் பொழுது ஒருத்தன் நல்ல அற்புதமா வீணையை வாசிச்சுட்டு இருக்கார். ஒரு 2 மணி நேரம் ரொம்ப ஆச்சரியமா நம்ம கேட்டோம்னா கடைசியில வீணை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவோமா, வீணை வாசிச்சவர் அற்புதமாக வாசிச்சார்னு சொல்லுவோமா? அப்ப நான் ஒரு வீணை தான் என்னை வாசிச்சது வெங்கடேசன் அப்படின்னு தயாஸ்திரத்தை சொல்றேன். அதனாலதான் வெங்கடநாதன் தன்னுடைய திருநாமத்தை வெங்கடேசன் நீங்க சொல்லிக்கிறதுனால என்னன்னா, தன்னை சொல்லிக்கல, தன் பேரும் அதான், ஆனா தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கிற வெங்கடேசன் அப்படின்னு இதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அந்த ஆண்டாள் உடைய அந்த தன்னுடைய ஹிருதயத்திலேயே இருந்து ஆண்டாளும் பெருமாள் ஆன வெங்கடேசனும் சேர்ந்து அந்த ஸ்லோகத்தினால 2வது ஸ்லோகத்தை அவர் தெரிஞ்ச நீர் உம்முடைய அனுகிரகத்தினாலதான் நான் எப்படி ஆரம்பிச்சேன், உங்க பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னா உம்முடைய அனுகிரகத்தினாலே தான், இல்லைன்னா என்னால பண்ண முடியாது, நீரே தான் எனக்கு இந்த ஸ்லோகத்தை முடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுனால தாயாரே சொன்னா. அப்ப தாயார் சொன்ன திருப்பாவை எவ்வளவு மதுரமோ
அப்ப அதுவும் தாயார்னாலே அனுகிரகத்திலே வந்த இப்பேற்பட்ட கோதாஸ்துதியும் அதுக்கு சமம் தானே. சமம் அப்படின்னா அதே மதுரமானது தானே அப்படின்னு பகுகுண ரமணீயா பக்தி கோதாஸ்துதிமியக யார் ஒருத்தன் பக்தியோட சொல்றானோ இந்த ஸ்லோகத்தை, அப்ப அப்பேற்பட்ட பக்தியோட சொல்றவா அத்தனை பேருக்கும் சபவதி பகுமான்ய பல பகுமானங்கள் இந்த லோகத்துல இத்தனை பேரும் எல்லாரும் நம்மள புகழ்ற மாதிரி நடக்கும். ஸ்ரீமதோ ரங்கபர்த்துகு, அது மட்டும் இல்லாம ரங்கநாதனுடைய சரண கமல சேவாம், அவனுடைய சரணத்துல அப்பேற்பட்ட அற்புதமான கைங்கரியம் கிடைக்கும் கிடைக்கும். இதை தினமும் சொல்றவாளுக்கு சரண கமல சேவாம் சாஸ்வதீம் அபியுபைஷன் அப்படின்னு சரண கமல சேவாம் இப்ப மட்டும் இல்ல சாஸ்வதமாக அப்படின்னா இகத்திலையும் ஸ்ரீ வைகுண்டத்திலையும் பகவானுடைய சரணம், அங்கேயும் ரங்கநாதன் தானே. அப்பேற்பட்ட அந்த ரங்கநாதன் இப்ப மட்டும் இல்ல சாஸ்வதமாக எப்பயுமே அவனுடைய திருவடி சம்பந்தம் அப்படின்னா மோட்சமே கிடைக்கும். மோட்சமும் அப்படின்னா இங்கேயும் இருக்கிறவா புகழ்வா, மோட்சத்துக்கு போகும்போது கேட்கவே வேண்டாம். நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நம்ம போற இடத்திலெல்லாம் தேவர்களெல்லாம் நம்மளை ஆஹா இவன் வைகுண்டத்துக்கு போறானே அப்படின்னு அப்படி நம்மளுக்கு பகுமானங்களை கொடுத்துதானே வைகுண்டத்துக்கு அனுப்புவார். எப்படி பார்த்தாலும் அப்பேற்பட்ட பகுமானங்கள் கிடைக்கும். அது இல்லாம பகவானுடைய கைங்கரியம் அப்படின்னு. வைகுண்டம் அப்படின்னாலே நமக்கு என்னன்னா பல பேர் மோட்சம் அப்படின்றதுக்கு பல சம்பிரதாயம் அப்படின்னா பல மதங்கள். பௌத்த மதத்துல மோட்சம்னு சொல்லுவா, நிறைய மதத்துல பாரத தேசத்துல இருக்கிற மதத்துல வந்தவாள் எல்லாரும் மோட்சம் சொல்லுவா. ஆனா அத மோட்சம்னு அவ சொல்ற அர்த்தமே வேற. நமக்கு மோட்சம்னா ஒன்னே ஒண்ணுதான், ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல பகவானுக்கு எப்பயும் சாஸ்வதமாக கைங்கரியம் பண்ணிட்டு இந்த 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 பிராகிருத லோகத்துல இல்லாம அங்க நமக்கு இந்த சரீரம், இந்த மூப்பு, இந்த கஷ்டம், இதெல்லாம் எதுவும் பசி எதுவுமே இல்லாத ஒரு அற்புதமான அப்ராக்கிர சரீரத்தோட பகவானுக்கு நம்ம எப்பயும் கைங்கரியம் பண்ணுவோம். அதுதான் அப்பேற்பட்ட மோட்சம். பிரம்மானந்தத்துல இருப்போம் அப்படின்றதுதான். அப்பேற்பட்ட மோட்சமும் சாஸ்வதம் அப்படின்னு சாஸ்வதமான கைங்கரியம், இதுதான் மோட்சம். அப்பேற்பட்டது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இதுல சொல்றார். பேர்பட்ட ஸ்தோத்திரங்கள் ஏன் பண்றார் அப்படின்னா, கருட பஞ்சாஷத்துல கருடன் சுவாமி தேசிகனுக்கு பிரத்யட்சமான உடனே தேசிகனை கருடனே கேட்டுக்கிறார், நீர் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு. ஏன் அப்படின்னா அவருக்கு ஆசையானா அவருக்கு ஆசை இல்லை, கருடனுடைய அனுகிரகம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? சுவாமி தேசிகனுக்கு கிடைச்சது. ஏன்னா அவர் அப்படியே தபஸ் பண்ணார், கருட மந்திரத்தை வச்சு தபஸ் பண்ணார், கருடன் அனுகிரகம் பண்ணார். மற்றவாளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் நீர் பண்ண ஸ்தோத்திரத்தை சொல்றாலோ அவளுக்கு அதே அனுகிரகத்தை நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அதனாலதான் ஸ்தோத்திரங்களே. ஹயக்ரீவன் சுவாமி தேசிகனுக்கு பிரத்யக்ஷம். அதனால ஹயக்ரீவன் வாகர்த்த சித்தி ஹேத்தோன்னு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சொல்லும் பொழுது வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் அவருக்கு தேவையே இல்லை, சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் கிடைச்சிடுது. ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் வாக்கும் அர்த்தமும் சித்திக்கணும், ஞானமும் சித்திக்கணும் அப்படின்னு தானே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பண்ணேர். அதை சொன்னாலே போரும், அதனுடைய அர்த்தம் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. யார் ஒருத்தன் வாகத்த சித்தி ஹேத்தோஹோ பட்டத்த ஹயக்ரீவ சம்சிபத்தியாக அந்த காத்தால எழுந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி சும்மா அதை படிச்சாலே போரும், அவனுக்கு ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரிதான் இங்கேயும் பக்தியோட படிச்சா போரும். பக்தே ருதிதம் வெங்கடேசாத் பகுகுண ரமணியாம் பக்தி கோதா ஸ்துதிமியா. இந்த கோதா ஸ்துதி சொன்னா போறோம், அவனுக்கு அர்த்தம் தெரியுறதோ தெரியலையோ, அவன் எப்படி சொல்றானோ அப்படின்னு தான் கிடையாது. ஒரு எழுந்து அவன் இதை படிச்சாலே போறோம், அந்த தாயார் அப்பேற்பட்ட அனுகிரகங்கள் பண்ணுவா அப்படின்னு. அதனாலதான் சுவாமி தேசிகன் அப்பேற்பட்ட ஸ்தோத்திர பாடங்கள் பண்றது என்னன்னா, தனக்கு அனுகிரகம் வரணும்னு இல்லை, நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் வரணும் அப்படின்னு. அதனால அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலே இப்பேற்பட்ட கோதாஸ்துதியை பார்த்தோம். அதுவும் திருவாடிப்புற உற்சவ சந்தர்ப்பமாக நமக்கு அமைந்து இந்த உற்சவம் பூர்த்தியில நமக்கு அற்புதமாக இந்த ஸ்தோத்திர பாட்டம் முடியறது. இப்பேற்பட்ட அகோபில மட்டம் மைசூர் அடியனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுல இப்பேற்பட்ட இதுதான் ஒரு அனுபவமாக எடுத்து அடியனால சொல்ல முடிஞ்சது. அதே மாதிரி இது கோதாஸ்துதிக்கு அடியேன் சொன்னது திருப்பி திருப்பி சொல்றதுதான். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் பாருங்க, அந்த டீச்சர் என்ன சொல்லுவான்றது என்னுடைய பாடம் பேசிக் தான். ஆனா இதுக்கு பல அர்த்தங்கள் மகான்கள் நிறைய அற்புதமான வியாக்கியானங்கள்லாம் எழுதியிருக்கா, சேவா சுவாமி எழுதியிருக்க, பல பேர் எழுதியிருக்கா. அதனுடைய அர்த்தங்கள் எல்லாமும் தெரிஞ்சுக்கணும். பெரியோர்கள் கிட்டே இருந்து இன்னும் அர்த்தங்கள் தெரிஞ்சு தாயாருடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும் அப்படின்னு தாயாரை பிரார்த்திச்சுண்டு, எல்லாரும் இந்த சபையில இருந்து எல்லாரும் பெரியோர்கள் எல்லாரும் இங்க என்னோட பெரியோர்கள் எல்லாமே எனக்கு எல்லாரும் அனுகிரகம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணி இப்பேற்பட்ட இதுல இருந்து பொறுமையா கேட்டு எல்லாருக்கும் அடியன் தன்யவாதத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டாள் பெருமாள் தாயார் ரங்கமன்னார் நம்ம எல்லாருக்கும் அப்பேற்பட்ட அனுகிரகத்தை கொடுத்து இப்பேற்பட்ட சத் சங்கம் அப்படின்ற இந்த சங்கத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு இதே போல பல
கைங்கரியங்கள் அகோபிலமட்டம் எல்லாருக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆழ்வார் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம் அப்படின்னு ஆண்டாள பிரார்த்தித்துண்டு கமலமுடன் வில்லி புத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரா நற்துழாய் காண தவதரித்தால் வாழியே விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிழியால் வாழியே அமல திருப்பாவை ஐயார் அளித்தருள்வாய் வாழியே அகநூற்றெண் 5 3 உழைத்தால் வாழியே அமுதனாம் அரங்கருக்கே மாலையிட்டால் வாழியே ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே அப்படின்னு கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாறன் தோன்றுமோர் நீதியார் நல்லவத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனோர் பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதிதமிழ் 5 அறியாத மானிடரை ஐயம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே 143 உரைத்தால் வாழியே உயரங்கற்கே கண்ணி புகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமொழி வனநாடு வாழியே பண்புதுவை நகர்கோதர் மலர்பதங்கள் வாழியே அப்படின்னு ஆண்டாள் தாயார் பெருமாளை சேவிச்சென்று கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.